இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும்? கண்டுபிடிக்காத குஞ்சுங்களாம் நீ பேசிட்டு கிடையாது. ஏதோ பேசிட்டு இருக்கலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்தை ஒரு 2 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது. 2% இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆவது, எங்க எம்பி ஆவது, எங்க சீஃப் மினிஸ்டர் ஆவது, எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது? எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக் கூடாது. எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக் கூடாது. எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், போய் அடிச்சு ஓட்டுவான். இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பல். திமுகவை சுத்தமா பிடிக்காதவங்களா இவன் போய் அங்க ஒத்திக்கிட்டே இருக்கிறதால தான் இடதுசாரிகளா இருக்கிறாங்க. இந்த ஆள் வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம், பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம், நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அவர்களும் நம்மளை சேர்ந்துக்கிட்டு வறுத்தெடுக்கிறாங்க. பறையர் அமைப்புன்னு சில பேர் கண்ணா பின்னான்னு கடுமையா தோழர் ரவிக்குமார் அவர்களையும் என்னையும் வறுத்தெடுக்கிறாங்க. இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே இவனெல்லாம் சப்போர்ட் பண்ணி தாங்க 100% போயிடுச்சு. என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டே அங்கே கூட வராதிங்க. நாளைக்கு ஒரு வேலை இதே சாதியில் ஒருத்தன் செவப்பா வந்தான்னா கலரா வந்தான்னா அவன் பின்னால் ஓடி போயிருவீங்க. அவர் அழகா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு. அதனால சாதி அடிப்படையில் வர நான் பேசுகிற அரசியல் குறித்து தான் நான் விடுவாங்க. இது நான் சொன்னது 1990 ரவிக்குமார் இருக்கிறார். ரவிக்குமார் இருக்கிறாருன்னா சட்டமன்றத்தில் நான் போய் பக்கத்தில் உட்காந்து சட்டை பிடிச்சா இழுத்தேன், ஆதரவு தெரிவிச்சு பேசுங்க, ஆதரவு தெரிவிச்சு பேசுங்க பேசுங்க. அவர் அங்கே லிபர்ட்டி, நான் யாருக்கு லிபர்ட்டின்னு தலையிடுறது. திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் கொடி ஏற்றினா கொடி பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, அந்த கொடியை வெட்டி எறி. இதான் தலைவர்கள் வந்து தம் தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அறிவுரை. அங்கே எவனோ வந்து ஆப்பு வச்சுட்டு இருக்கிறான் இடஒதுக்கீட்டுக்கு. உங்க அப்பன் படிச்சான்ல, ஒரு ஓஏவா ஆகிட்டான், அது டீச்சர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நீ படிச்சாலும் ரிசர்வேஷன் கேட்காத, உன் அப்பனோட முடியும் ஒரே தலைமுறையோட. இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடிமடியிலே கை வைக்கிறான். அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடு எதையுமே காப்பாற்ற. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது. இது வேறு அது வேறு. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார். அவருடைய அரசியல் லாபத்திற்காக அவர் கையில் அதிகாரம் இருந்ததால். ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்ல. இடஒதுக்கீட்டை வழங்குகிற போது மாநில அரசுகளின் கைகளில் அதிகாரம் இருந்தால், மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைய விடாமல், ஒரு சக்தியாக சேர விடாமல் எதிர்காலத்திலே சிதறடித்து விடுவார்கள். ஆகவே பட்டியல் சமூகத்தினரின் பிரச்சனைகளையும் பட்டியல் பழங்குடி மக்களின் பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதித்து தீர்மானிக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த பிடிமானத்தை எப்படி நாம் விட்டுவிட முடியும்? எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் கிடையாது, ஓபிசிக்கு கிரிமி லேயர் நடைமுறையில் இருக்கு. 10 பேர் கடினப்பட்டு இரவு பகலாக கண்டுஞ்சாமல் படித்து தொடக்க தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று, அதற்கு அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் அதை எழுதி தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று நேர்காணலில் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பறிபோகிறது. இது எதனால் நிகழ்கிறது? கிரிமி லேயரால் உருவாகிறது. இந்த கிரிமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிற விவாதம். எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் வந்தால் என்ன ஆகும்? ஒரு ஆபீஸ்ல கார்பரேஷன்ல தூய்மை பணியாளராக வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படலாம். கிரிமி லேயர் அவங்களுக்கு 8 லட்சம் வரை, நமக்கு 8 லட்சம் வைக்காம ஒரு 6 லட்சம் வைக்கிறாங்க வச்சு, அல்லது 10 லட்சம் வைக்கிறான்னு வச்சுங்க. இந்த 10 லட்சம் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா பாதிக்கப்பட மாட்டார்களா?
அது என்ன அர்த்தம்னா, உன் அப்பன் படிச்சான்ல, ஒரு ஓஏவா ஆகிட்டான், அது டீச்சர் ஆகிட்டான், அதுக்கப்புறம் நீ படித்தாலும் ரிசர்வேஷன் கேட்காத, உன் அப்பனோட முடியுது, ஒரே தலைமுறையோட. இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடிமடியிலே கை வைக்கிறான். அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு, வெளி ஒதுக்கீடு, எதையுமே காப்பாற்ற. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து. இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்சநீதிமன்றம். இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஆகாது. இது வேறு, அது வேறு. தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார். அவருடைய அரசியல் லாபத்திற்காக, அவர் கையில் அதிகாரம் இருந்ததால். பிறகு சட்டப்படியான சிக்கலுக்கு போய் இன்றைக்கு தேங்கி நிற்கிறது. அது வேறு. மாநில அரசுகளின் கைகளில் இதை ஒப்படைக்க கூடாது என்கிற கவலை, அச்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது. இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின்னிணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிகிள் 341, ஆர்டிகிள் 342 என்ற 2 உறுப்புகளை இணைக்கிறார். 341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். முளகுச்சி அங்க அடிச்சு கட்டி வச்சிட்டார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டேட்ல வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட, நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட். கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%. எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள்தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 30-33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனால் அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும். அது பிராக்டிக்கலா முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதுல எல்லாரும் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசுறாங்களே, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது, எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது.
ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்லை. வன்னியர்கள் 10.5% இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட டேட்டா இருக்கா? டேட்டா இல்லை. பிறகு எப்படி கொடுத்த? நான் ஜனார்த்தனம் குழுவில் ரெக்கமெண்டேஷனில் இருக்கு, அதனால கொடுத்தேன். அதுக்கு டேட்டா இருக்கா? இல்லை. அது ஒரு ஸ்டடி, அது ஒரு அனாலிசிஸ், அவ்வளவுதான். அதுக்கு டீடைல்டு ரிப்போர்ட் கிடையாது, டேட்டா கிடையாது, தோராயமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே டேட்டா இல்லை. அதனால் என்ன கோரிக்கை வருது? அடுத்த கோரிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. அது ஜனநாயகமான கோரிக்கை, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது. நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக. விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளும். சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ்சி எஸ்டிக்காக அல்ல. ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இடஒதுக்கீட்டை வழங்குகிற போது மாநில அரசுகளின் கைகளில் அதிகாரம் இருந்தால், மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைய விடாமல், ஒரு சக்தியாக சேர விடாமல் எதிர்காலத்திலே சிதறடித்து விடுவார்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. நீங்க இதில் கவனமா கேட்கணும். உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை. நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த். இன்னைக்கு தலித்துகள் வசிக்கிற குடியிருப்புகளுக்கு வருகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள், தலித்துகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அல்லது நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ஹோல்டு தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், ஒரே ஒரு பிடிமானம் தான். The Constitution, அரசமைப்பு சட்டம். ஒரே ஒரு பிடிமானம் தான். இல்லைனா ஊதி போட்டு போயிடுவாங்க. எந்த கோரிக்கையும் ஈடுபடாது, எந்த கோரிக்கையும் ஈடுபடாது. ஆகவே பட்டியல் சமூகத்தினரின் பிரச்சனைகளையும் பட்டியல் பழங்குடி மக்களின் பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதித்து தீர்மானிக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த பிடிமானத்தை எப்படி நாம் விட்டுவிட முடியும்? இதை எப்படி நாம் கண்டுங்காணாமல் இருந்துவிட முடியும்? அது வெறும் அப்சர்வேஷன் தானே, அது ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் இல்லையே. ஏன் அப்புறம் இவ்வளவு பெரிய டாக் ஆஃப் தி நேஷனா மாறுது? இது அது வெறும் அப்சர்வேஷன் தானே, எல்லாரும் கண்டுகொள்ளாமல் போகலாமே. ஏன் தேசிய அளவிலான விவாதமாக இது மாறுகிறது? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற தலித் எம்பிக்களே போய் பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டிய அளவுக்கான அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே அருந்ததியர் என்று அழைக்கப்படுகிற ஒரு சமூக பிரிவினர் தான் சமார். அந்த சமார் பிரிவை சார்ந்தவர் தான் மாயாவதி. மாயாவதியும் ஏன் எதிர்க்கிறார்? உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு சமார் மகாசபாவின் சார்பில் தான். அந்த பஞ்சாபிலே இருக்கிற சமார் பிரிவினரும் தமிழ்நாட்டிலே சொல்லப்படுகிற அருந்ததியரை போன்ற ஒரு பிரிவினர் தான். அவர்கள் தான் எதிர்த்தார்கள், அவர்கள் தான் வழக்கு போட்டார்கள். ஏன்? இந்தியா முழுவதும் தலித்துகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கவலை உள்ளவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அதுதான் முக்கியமானது, அண்டர்லைன் செய்ய வேண்டியது. நாம சொல்றதுன்னா சொல்லலாம், ஏன்னா நீ நானும் ஒன்னா அப்படின்னு சொல்லலாம். சாதியவாதி அப்படி சொல்ல முடியும், ஜனநாயகவாதியால் அப்படி சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகவாதிகள். அதனால யாரையும் நீ நான் ஒன்னா, எனக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு, உன்னோட என்ன சேர்த்து பேசுற, என்னோட ஒன்ன சேர்க்கிற அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் பேசுறது கிடையாது. சமூக நீதி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் நாம் ஜனநாயகவாதிகள். தலித்துங்கிற சொல்லுக்கு புரோக்கன் பீப்புள் தான் பேர். தலித்துங்கிறது சாதி பேர் கிடையாது. அது தெரியாம சில பேர் கத்திட்டு கிடக்கிறான். ஆதி திராவிடா என்பது சாதி பெயர் கிடையாது, அது ஒரு இனத்தின் பெயர். ஆரியத்துக்கு எதிரான ஒரு இனத்தின் பெயர். அது பெரியார் தான் சொல்லிட்டாருன்னு சில பேர் பெரியாரை திட்டிட்டு கிடக்கிறாங்க. பண்டிதரை திட்ட முடியாதுல்ல, பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். நான் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் என்னோடு தோழர் ரவிக்குமார் இணையாத போது, தோழர் சிந்தனை செல்வன் சேராத காலத்திலேயே மதுரை மண்ணில்
அருந்ததியர்களின் பிரச்சனைகளை முன்னுரிமை கொடுத்து போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப அருந்ததியர்லாம் பார்க்க ஒடுக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். நமக்கு அதெல்லாம் இந்த இது என்ன வகுப்பு அது என்ன வகுப்புன்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அப்போது இடஒதுக்கீடு கோரிக்கை வந்த போது ஆதரித்தவர்கள் அன்றைய விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு திருமாவளவன் தனியாக நின்று இந்த குரலை எழுப்பியவன். இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கிறோம். அது வேற. என் பக்கத்தில் இவ்வளவு பெரிய தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க கூட. அன்னைக்கு வெறுமனே ஆடு மாடு மேய்க்கிறவன், கொத்து வேலை செய்யறவன், குளத்து வேலையா கொத்து வேலையா, கட்டிட வேலை செய்யறவன், மரம் ஏறுறவன், அவன் தான் என் கூட இருந்தான். யாரும் படிச்சவன் என் கூட கிடையாது. ஐஏஎஸ் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது, யாரும் டாக்டர் கிடையாது, எந்த அரசு ஊழியரும் கிடையாது, ஆசிரியர் கிடையாது, ஒரு வக்கீல் கிடையாது, எவனுமே இல்லை. அன்னன்னைக்கு போய் கட்டட வேலை செஞ்சுட்டு வந்தவன் அண்ணன் ஒரு வாசகம் எழுதி கொடுங்க, நான் போஸ்ட் அடிச்சு விட்டுறோம்மா. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், போய் அடிச்சு ஓட்டுவான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை எழுதி கொடுப்போம், அடிச்சு ஓட்டுவான். அப்படிதான் முழக்கங்களை எழுப்பணும். எஸ்சி ஆர்கனைசேஷன்ஸ், தலித் இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற பெயரில் ஆதி தமிழர் விடுதலை முன்னணி அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கினாங்க பெயரோட. இப்போ நான் கேட்டேன், இந்த ஆதி தமிழர் விடுதலை முன்னணி இருக்க இதில் யார் யார் எந்தெந்த சமூகங்களை சார்ந்த அமைப்புகள் வரும்னு கேட்டப்போ ஒருத்தர் பளிச்சுன்னு சொன்னார், இதில் அருந்ததியர்கள் சக்கிலியர்களுக்கு சேர முடியாது, இந்த அமைப்புகள் சேர முடியாது. ஏன் தோழர்? அவங்க தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க, நாயுடுகளோட நாயக்கர்களோட அவங்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறது, தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வரும், அதனால் சேர்க்கல. அந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நான் இதில் சேர முடியாது, இதில் இணைந்து என்னால் செயல்பட முடியாது என்று தன்னந்தனி ஆளாக வெளியேறி வந்தவன் திருமாவளவன். இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும்? கண்டுபிடிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு கிடக்கு, ஏதோ பேசிட்டு இருக்கிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டு பேசலாம். ஏன்னா வரலாறு காணாத ஒரு எழுச்சிங்க மதுரையில். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது இந்த சப் காஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு எழுச்சி உருவானது. அப்போவே எல்லாம் தடை போட்டாங்க. ஏய் இவன் வேற, அவன் வேற, அவன் அங்கேருந்து வந்திருக்கிறான், சவுத் ஆர்காடு கடலூர்ல இருந்து, அவன் ஓ ஆள் இல்லை போவாத, அவன் பின்னால் தடுத்தாங்க. ஓ மொழியை பேசுகிறானா வீட்டில் தடுத்தாங்க. அதை தாண்டியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் கணிசமான அளவில் தோழர்கள் ஜனநாயக சக்திகளாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தம்பி பாலாஜி போன்றவர்களும் இந்த இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு ஒரு பொது இயக்கமாக, பேர் இயக்கமாக இது வளர்ந்திருக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பல். ஆளாளு திமுக மேல கோவம் இருக்கிறவன்லாம் நம்ம மேல திட்டுறான், நம்ம மேல கோவம் இருக்கிறவன்லாம் திமுகவை திட்டுறான். ரெண்டு வகையா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. நம்ம வளர்ச்சி பிடிக்காம பொறாமை பிடிச்சவன் பூரா நம்மளை நேரா திட்ட முடியாம திமுக 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 அப்படின்னா. திமுகவை சுத்தமா பிடிக்காதவன்லாம் இவன் போய் அங்கே ஒத்திக்கிட்டே இருக்கிறதால தான் இடதுசாரிகளாக இருக்கிறாங்க. இந்த ஆள் வெளியே வந்துட்டான்னா நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம், பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம், நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அவர்களும் நம்மளை சேர்ந்துக்கிட்டு வறுத்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாட்டில் தரப்படுகிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற சப் கேட்டகரைசேஷன் என்பது வேறு. தனித்தனியாக பிரித்து பங்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எங்கிருந்து அது உள்ளொதுக்கீடு? நான் 4 பழம் இருக்குது, 4 பேர் வரேன், 4 பேரும் தனித்தனியாக கொடுத்துட்டு அது பேர் உள்ளொதுக்கீடு கிடையாது. 5 பேர் கையில் ஒரு பழத்தை கொடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்க. இவனுக்கு 3 கீற்று அதிகமாக கொடு, மாம்பழத்தில் 3 10 அறுத்துனா 3 கீற்று இவனுக்கு மட்டும் கொடுத்து இவன் சின்ன பையன் பசி தாங்க மாட்டான் இவனுக்கு கொடு அப்படின்னா அது சப்கோட்டா. ஒரு பழத்தை 5 பேர் பங்கு போட்டு அதில் ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன்கிற அடிப்படையில் தனியாக கொடுத்தா அது தனித்தனியாக 4 பழத்தை 4 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டா அது சப்கோட்டா கிடையாது. இவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அவனுக்கு கொடுத்தாச்சு. கோட்டா டிவைடட் இன்டு 4, பீப்புள் டிவைடட் இன்டு 4. அப்போ எஸ்சிங்கிற பட்டியல் கூட ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால் இவங்கெல்லாம் யாராலும் இணைய முடியாது. எல்லாம் மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக போயிடுவான். அகில இந்திய அளவில் 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்தை ஒரு 3 விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது, ஒரு 2 விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது. நீ என்ன சொல்லுவ? எஸ்சி நாங்கள்லாம் 30% இருக்கிறோம் ஆல் இண்டியா லெவல்னு சொல்ல முடியாது. நாங்கள் எஸ்சி அதில் இன்னும் சாதி நாங்கள் 2% இருக்கிறோம், நாங்கள் 1.5% இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 2% இருக்கிறவன் நீ எங்கே எம்எல்ஏ ஆகிறது, எங்கே எம்பி ஆகிறது, எங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிறது, எங்கே நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறது?
உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலா எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்து தான் சப் கேட்டகரைசேஷன். எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. பிராட் சென்ஸ்ல பார்த்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை. இதை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனநாயகத்தை பற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. யார் எந்த நிலையிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு வாரமா பறையர் அமைப்புன்னு சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு கடுமையா தோழர் ரவிக்குமார் அவர்களையும் என்னையும் வருத்தெடுக்கிறாங்க. இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இதை இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து இவனெல்லாம் சப்போர்ட் பண்ணி தாங்க 100% போயிடுச்சு. இது இந்த பக்கத்தில் அவங்க இவர் மறைமுகமாக எதுக்குறாரு, இவர் ஒளிஞ்சு மறைஞ்சி எதுக்குறாரு. அதான் நேரடியாக எதுக்குறாருன்னு அவங்களால சொல்ல முடியல. ஆனால் குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும். சாதி ஒழிப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னோடு வாருங்கள். இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்பவும் நான் சொல்றேன். சாதி ஒழிப்பு தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோட்பாடு. அது முடியுமா முடியாதாங்கிறது வேற. அந்த அரசியல் கோட்பாட்டை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை அடைகாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் என் பின்னால் வரணும்னு அப்பயே நான் சொன்னேன். ஏப்பா நீங்கள் சாதி பேரில் என் பின்னால் வராதிங்க, என் சாதி என்னன்னு தெரிஞ்சு அப்படியே சடனாக அந்த நொடியிலிருந்து விலகி ஓடினவங்க நிறைய பேர் உண்டு. நான் வட மாவட்டத்திலேருந்து வந்தோம்னு இந்த சாதியாக தான் இருக்குன்னு அவனாக கற்பனை பண்ணிட்டு வந்து சில பேர் உறவாடினான். அவனுக்கு தனியாக உட்காந்து அதை சொன்னேன், என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கூட வராதிங்க. நாளைக்கு ஒரு வேளை இதே சாதியில் ஒருத்தன் செவப்பாக வந்தான்னா கலராக வந்தான்னா அவன் பின்னால் ஓடி போயிடுவீங்க. அவர் அழகாக இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னு. அதனால் சாதி அடிப்படையில் வர நான் பேசுகிற அரசியல் புரிச்சு தான் நான் கூட வாங்க. இது நான் சொன்னது 1990 மதுரையில் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில், தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலத்தில் சாதியவாதிகள் நம்மை சாதியாகவே பார்ப்பதனால் வருகிற சிக்கல் இது, அதனால் வருகிற சந்தேகம் இது, அதனால் வருகிற நம்பிக்கை இன்மை இது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் ஆதரித்து பேசுறது அவை குறிப்பில் இருக்கு. ரவிக்குமார் எதுக்குறாருன்னா சட்டமன்றத்தில் நான் போய் பக்கத்தில் உட்காந்து சட்டை பிடிச்சா இழுத்தேன், ஆதரவு தெரிவித்து பேசுங்க, ஆதரவு தெரிவித்து பேசுங்க. நான் பேசுகிறேன். அவர் அங்கே லிபர்ட்டி, நான் யாருக்கு லிபர்ட்டியும் தலையிடுறதில்லை. சிந்தனை செல்வம் என்ன பேசுகிறாரு, பனையூர் பாபு என்ன பேசுகிறாரு, பாலாஜி என்ன பேசுகிறாரு, என்கிட்ட வரணும், என்கிட்ட சொல்லிட்டு போகணும், இதுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது. எப்போ அவர் ரவிக்குமாருக்கும் சரி இந்த எம்எல்ஏக்கிட்டையும் சரி ஒரு நாள் கூட நான் இதெல்லாம் பேசுறது கிடையாது. லிபர்ட்டி அவங்க என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குகிறார்கள்.